நண்பர்களே, முதல் டெலிவரி சிசேரியன் செக்ஷன். இப்போ ரெண்டாவது டெலிவரி செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. முதல் டெலிவரி சிசேரியன், ஆனால் ரெண்டாவது டெலிவரி நார்மல் ஆகுமா அப்படின்னா எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 70% பேருக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதுலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து, நல்ல அனுபவசாலியான டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து, மயக்கவியல் டாக்டர்லாம் இருக்காங்க, ரத்த வங்கிகள்லாம் இருக்குது, எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் சூப்பர்விஷனில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செகண்ட் டெலிவரி நார்மலாக சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு வயிற்றில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்கீங்க. மதருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே இல்லை அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் குழந்தையோட தலை திரும்பி கீழே இருக்குது, நார்மல் டெலிவரி ஆகிற மாதிரி குழந்தையோட தலை திரும்பி கர்ப்பப்பை வாயை நோக்கி இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரியில் மதருக்கு தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தையல் ஸ்கேனில் பார்ப்பாங்க. அந்த தையல் கீழே கர்ப்பப்பை வாய்க்கிட்ட தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 70% நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதே யாரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படியும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெலிவரி இருக்குது இல்லையா, அந்த டெலிவரிக்கும் செகண்ட் டெலிவரிக்கும் கேப் அதிகமாக இல்லாமல் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோதான் கேப் இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்கேனில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சிசேரியன் செக்ஷனில் போடப்பட்டிருக்க தையல் கர்ப்பப்பையில் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நஞ்சுக்கொடி கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா அவங்களாம் ஃபஸ்ட்டு டெலிவரி சிசேரியன் அப்படின்னாலும் செகண்ட் டெலிவரி நார்மலுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. செகண்ட் டெலிவரி அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணணும். இப்போ நான் சொன்னதை வச்சு யாரெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் டெலிவரி நார்மல் ட்ரை பண்ணலாம், யார் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். இன்னும் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.